Chapter 2, Exercise 2.3, Question number 7க்கான Solution. Question number 7. 10ஐ விட பெரிய அடுத்தடுத்த இரண்டு ஒற்றைப்படை இயலெண்களின் கூடுதல் 40ஐ விட குறைவாக இருக்க வேண்டுமெனில் அவ்வெண்களை காண்க. 10ஐ விட பெரிய நம்பராக இருக்கணும், ஆட் நம்பராக இருக்கணும், ஒற்றைப்படை இயலெண்களாக இருக்கணும், கூடுதல் 40ஐ விட குறைவாக இருக்கணும். இதுதான் நமக்கு கண்டிஷன். ஃபைண்ட் ஆல் பேர்ஸ் ஆஃப் consecutive odd numbers, consecutive number, அடுத்தடுத்த add natural நம்பராக இருக்கணும். both of which are greater than 10, ரெண்டு நம்பருமே 10ஐ விட பெரிய நம்பராக இருக்கணும். sum is less than 40, அதோட sum 40ஐ விட கம்மியாக இருக்கணும். இதுதான் நமக்கு தேவையானது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய pairs of odd numbers என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ odd நம்பர்னா எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். 1, 3, 5, 7 இது மாதிரி போயிட்டு இருக்கும். ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். இதில் நமக்கு நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 2, 2 இருக்குது டிஃப்ரெண்ட். அப்போ நம்ம ரெண்டு ஆட் நம்பர் எடுக்கிறோம்னா கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்னா ஒரு நம்பரோட இன்னொரு நம்பர் எடுக்கிறோம்னா அது என்ன இருக்கும் 2+ ஆகிருக்கும். அப்போ ரெண்டு ஆட் நம்பர் எடுத்துக்கும். லெட் x+2 be any two consecutive odd natural numbers. x+2 என்பன இரு அடுத்தடுத்த ஒற்றை இயலெண்கள் என்க. முதல்ல எடுத்துக்கூடியது 10ஐ விட பெருசாக இருக்கணும். எக்ஸு அப்படிங்கிறது 10ஐ விட பெரியதாக இருக்க வேண்டும். அப்போ எக்ஸு greater than 10 அது நமக்கு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம சம் less than 40 அதுதான் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். சம்னா கூடுதல் 40ஐ விட குறைவாக இருக்க வேண்டும். 40ஐ விட குறைவாக இருக்க வேண்டும். 40 கூட இருக்கக்கூடாது. இப்போ less than 40. அப்போ ரெண்டு நம்பர் x1 x+2 1. இப்போ x 1 x+2 1 லெஸ் தேன் 40. ரெண்டையும் ஆட் பண்ணால் 40 விட கம்மியாக இருக்கணும். இப்போ இதை ஆட் பண்ணுவோம். இப்போ 2x+2 லெஸ் தேன் 40 அப்படின்னு கிடைக்குது. 2 அங்கே அனுப்பிடுவோம். இப்போ 2x லெஸ் தேன் 40 மைனஸ் 2. இப்போ 2x லெஸ் தேன் எவ்வளவு 38. இப்போ x லெஸ் தேன் 38 டிவைடட் பை 2 எவ்வளவு அப்போ 19. அப்போ x லெஸ் தேன் 19 அதிகபட்சம் 19 வரைக்கும் எடுத்துக்கலாம். எக்ஸு கிரேட்டர் தன் 10னா 10ஐ விட அதிகமானது. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 11லேருந்து எடுத்துக்கலாம். அதிகபட்சம் எக்ஸோட வேல்யூ 9 அப்படிங்கிறதுனால இதுதான் நமக்கு இப்போ கிடச்சிட்டு. இப்போ நம்ம இதையும் எடுத்துக்கிறோம். என்னென்ன நமக்கு கிடச்சிருக்கு எக்ஸு மாற்றி அளிக்கிறோம் 10 லெஸ் தேன் எக்ஸு. அப்புறம் இது கொண்டாந்து ஜாயின் பண்ணிடுறோம் எக்ஸ் லெஸ் தேன் 90. அப்போ 19. அப்போ வேல்யூ எக்ஸு அந்த ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் அப்படிங்கிறது 10லேருந்து 19 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஆட் நம்பர் தான் எக்ஸு. அப்போது ஒற்றை எண்கள் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு எழுதுவோம். எக்ஸோட வேல்யூ என்னென்ன இருக்கலாம் 11 இருக்கலாம். ஆட் நம்பராக இருக்கணும். அடுத்தது 13, அடுத்தது 15, அடுத்தது 17, 19 எடுக்கக்கூடாது. ஓகே. அப்போ x+2ஓட வேல்யூ என்ன இருக்கலாம் 2 ப்ளஸ் பண்ணிக்குவோம். 13 இருக்கலாம். அப்புறம் 15 இருக்கலாம். அடுத்தது 17 இருக்கலாம். எக்ஸு தான் 19குள்ளே இருக்கணுமே தவிர x+2 19குள்ளே இருக்கணும் கிடையாது. அதோட 2 ப்ளஸ் பண்ணிக்கலாம் 19. ஓகே. இது மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ அடுத்தடுத்தது அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். இது அப்படியே பேராக எடுத்துக்க வேண்டியதான். இது ஒரு பேரு, அடுத்தது இது ஒரு பேரு, இது ஒரு பேரு, அடுத்தது இது ஒரு பேரு. இது மாதிரி நமக்கு 4 பேர்ஸ் கிடச்சிருது. அடுத்தடுத்த ஆட் நம்பரு அதோட சம் 40 விட கம்மியாக இருக்க மாதிரி கிடச்சிது. இப்போ அடுத்தது எடுத்துக்கலாமா 19ம் 21 எடுத்தால் 40 வந்துடும். 40 தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். லெஸ் தேன் 40. இப்போ இதுதான் இந்த 4 பேர்ஸ். அப்போ த ரிக்வயர்டு அதாவது பார்க்கலாம் 11, 13, அப்புறம் 13, 15, 15, 17, 17, 19 இது இருக்கலாம். இதுதான் நமக்கு தேவையான ஒற்றை எண்கள். அதாவது ரெண்டுமே 10ஐ விட அதிகமாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சம் 40 விட கம்மியாக இருக்கணும் ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது ஒற்றை எண்களாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த நிபந்தனைகளை நிறைவு செய்கிற பேர்ஸ் இதுதான். இந்த எண்கள்லாம் நம்ம அந்த கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் இரண்டு ஒற்றைப்படை இயலெண்களின் கூடுதல் இருக்கணும் அந்த எண்களை காண்க. அப்போ பேராக தான் நம்ம எழுதிக்கிறோம். தேர் சம் இஸ் லெஸ் தேன் 40 அந்த பேராக எழுதிக்கிறோம். இதுதான் அந்த கணக்கு ஈஸியானது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.